गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா வணக்கம். செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி ஜெய வருஷம் புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூரம் மாலை 5:40 வரை, அதன் பிறகு உத்திரம். பூரம் உத்திரம் மாலை 5:40 வரை பூரம், அதன் பிறகு உத்திரம்.
இன்றைய திதி அமாவாசை, சர்வ அமாவாசை, மகாலய அமாவாசை. மாலய அமாவாசை என்று நாம் பேச்சு வழக்கிலே சொல்வோம். மகாலய அமாவாசை புரட்டாசி மாதத்திலே வருகின்ற அமாவாசை மிகச் சிறப்பு வாய்ந்தது. இன்றைய தினம் மாலய அமாவாசை. தந்தை இல்லாதவர்கள் தங்களுடைய முன்னோர்களுக்காக எள்ளும் நீரும் தெளித்து தென்புலத்தாரை நினைத்து அவர்களின் பெயர்களை சொல்லி தென் திசை நோக்கி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். தந்தை இருப்பவர்களுக்கு எதுவும் கிடையாது. அமாவாசைக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. யாருக்கெல்லாம் அப்பா இருக்காரோ, தந்தை அலைவாக இருந்தால் அவர்களுக்கு அமாவாசைக்கு எதுவும் சிறப்பாக செய்ய வேண்டியது இல்லை. கண்டிப்பாக எதுவும் செய்யக்கூடாது. எள்ளையே தொடக்கூடாது. அப்பா இருக்கிறவங்கலாம் எள்ளுண்டு வேணால் சாப்பிடலாம், போனால் போதும். எள்ளை வச்சு எதுவும் பண்ணுற எந்த விஷயமே அப்பா இருக்கிறவங்களுக்கு கிடையாது, நாட் அப்ளிகபிள். அதே போல் பெண்களில் மாமனார் இல்லாதவர்கள் அமாவாசை கடைபிடிக்க வேண்டும். திருமணமான பிறகு அப்பா இருக்காரா அப்பா இல்லைன்றது கொஸ்டின் இல்லை. திருமணம் ஆன பெண்கள் மாமனார் இல்லை என்றால் அமாவாசைக்கு அவரவர் குல வழக்கப்படி என்ன வழிபாடு செய்வது வழக்கமோ அதை செய்ய வேண்டும். இன்றைக்கு மாலைய அமாவாசை. இன்றைக்கு அமாவாசை என்பதால் நாளையிலிருந்து நவராத்திரி ஆரம்பம். இன்றைக்கெல்லாம் கொலுப்படியெல்லாம் வச்சுருவாங்க. நாளையிலேருந்து நவராத்திரி பூஜை. நாளை முதல் 9 நாட்களுக்கு நவராத்திரி. 10ஆம் நாள் விஜயதசமி. அக்டோபர் 3ஆம் தேதி விஜயதசமி. புதிய தொழில் துவங்குவது, புதிதாக குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பது, சங்கீத வகுப்புகளிலே சேர்ப்பது, டியூஷன் சென்டரில் சேர்க்கறது எல்லாமே விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பிப்பாங்க. அக்டோபர் 3 விஜயதசமி. அக்டோபர் 2ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. இந்த தடவை காந்தி ஜெயந்தியும் ஆயுத பூஜையும் ஒரே நாளில் வந்துடுது. அதனால் ஒரு நாள் லீவு போயிடுறது. ரெண்டும் தனித்தனியாக வந்தால் 2 நாள் லீவு கிடைக்கும். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. அக்டோபர் 3ஆம் தேதி விஜயதசமி. இன்றைக்கு மகாலய அமாவாசை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன் சுக்கிரன், கன்னியில் சூரியன் புதன் ராகு, துலாமில் சனி, விருச்சிகத்தில் செவ்வாய், மீனத்தில் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே தொடர்ந்து சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. பெண்களால் நன்மைகள் நடைபெறும். மேஷராசி பெண்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். திருமண வயதிலே இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகிவிடும். அஷ்டமச்சனி ஆரம்பிப்பதற்குள் நிச்சயதார்த்தம் செய்துவிட்டால் கூட போதும். மார்கழி 1ஆம் தேதி அஷ்டமச்சனி ஆரம்பம். அதற்கு முன்பாக திருமண நிச்சயதார்த்தம் செய்துவிட்டால் கூட ஜூன் 12ஆம் தேதி மறுபடியும் சனி துலாத்துக்கு வந்துடுது. 8லேருந்து 7க்கு வந்துடுது ரிவர்ஸில். செப்டம்பர் 5ஆம் தேதி தான் மறுபடியும் விருச்சிகத்திற்கு போகிறது. ஆகவே அந்த இடைப்பட்ட காலத்திலே ஜூன் 12 முதல் செப்டம்பர் 5க்குள்ளாக திருமணத்தை செய்யலாம். ஆகவே மேஷ ராசியினருக்கு இப்பொழுது திருமணத்தை நிச்சயம் செய்வது மிக மிக நல்லது. அதற்கான நேரம் காலம் கணிந்து விட்டது. கிரக நிலவரம் அதற்கு சாதகமாக இருக்கிறது. நீங்கள் சற்று முயற்சி செய்தால் நடந்துவிடும். ரிஷபராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரனோடு சந்திரன் இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாள். சுக்கிரனின் நட்சத்திரமான பூரத்திலே சந்திரன் இருக்கிறது. சுக்கிரனோடு சேர்ந்தும் இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். கலைத்துறையினருக்கு இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு நேரம். அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது திறமைகள் எல்லாம் வெளிவரும். குடத்திலிட்ட விளக்கு போல் இருப்பவர்கள் இப்பொழுது குன்றின் மேலிட்ட விளக்காக பிரகாசிப்பார்கள். புகழ் எங்கும் பரவும். செல்வ செழிப்பும் ஏற்படும். வெறும் புகழ் வந்தால் போறாதே, பணம் வேணுமே வாழ்க்கை நடத்த, அதுவும் சேர்ந்து கிடைக்கும். இரண்டும் கிடைக்கும். சரஸ்வதி கடாட்சமும் லட்சுமி கடாட்சமும் சேர்ந்து கிடைக்கும் இன்னைக்கு. அப்படி ஒரு அற்புதமான நாள் ரிஷபராசிக்கு. மிதுன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாளாக இருக்கும். ராசி அதிபதி புதன் 4ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே நீங்கள் எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். அற்புதமான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அதிக நன்மைகள் நடைபெறும். அனைவராலும் புகழப்படுவீர்கள், பாராட்டப்படுவீர்கள். நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீங்கள் எதை செய்ய வேண்டும் என
திட்டமிடுகிறீர்களோ அதையெல்லாம் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம். ராசி அதிபதி 2ஆம் இடத்திலே, 2 குடைவன் 3ஆம் இடத்திலே மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு உருவாகும். வீடு, மனை, நிலம் போன்ற அனைத்தையும் வாங்குவீர்கள். எதையெல்லாம் வாங்க வேண்டும் என திட்டமிட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் இன்றைய நாளிலே உருவாகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை, 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி சூரியனோடு புதன் ராகு சேர்க்கை, புதன் உச்சம், மிகச்சிறப்பான கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். அனைவரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களது வளர்ச்சி மிக பெரிதாக இருக்கும். இமாலய வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். உங்களது தொழிலிலே உங்களை ஒப்பாரும் இல்லை, மிக்காரும் இல்லை என்னும் நிலைக்கு நீங்கள் உயர்வீர்கள். அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. மிகச் சிறப்பான தொழில் வளர்ச்சி ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி புதன் உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் உங்களது திறமைகள் அனைத்தும் வெளிப்படும். உங்கள் திறமைகளுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கும். தொழிலில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கும். தொழில் தொடர்பான உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அளிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சுய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அதிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். கல்வித்துறையிலே பணிபுரிபவர்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆரோக்கியத்திலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே ராசி அதிபதி சுக்கிரனோடு சந்திரன் இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த நாள். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிக சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். உணவுத்துறையிலே பணிபுரிபவர்கள், ஜவுளித்துறையிலே உள்ளவர்கள், நகை தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் மிகச் சிறப்பானதொரு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு புகழ் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்நாள் விளங்கும். ராசிக்கு 9ஆம் இடத்திலே குரு உச்சம், 10ஆம் இடத்திலே சந்திரன் சுக்கிரன், 11ஆம் இடத்திலே சூரியன் புதன் ராகு, ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. ஆகவே மிக சிறப்பான கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. அனைத்து கிரகங்களும் நல்ல நிலையிலே இருக்கின்றன. ஆகவே நீங்கள் இப்பொழுது எதை முயற்சி செய்தாலும் அதிலே முழு வெற்றி கிடைக்கும். சுலபமாக வெற்றி கிடைக்கும். மிக கடினமாக பாடுபட்டு முடிக்க முடியாத விஷயங்களை எல்லாம் கூட இப்பொழுது சுலபமாக முடித்து விடுவீர்கள். சென்றார் கண்டார் வென்றார் என்பது போல உங்களது வெற்றி மிக சுலபமாக இருக்கும். அத்தகைய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. உங்கள் ராசிக்கு சந்திரனும் நன்மை செய்யாது, சுக்கிரனும் நன்மை செய்யாது. அது தேய்பிரை சந்திரனாக இருப்பதாலும் 9ஆம் இடத்திலே இருப்பதாலும் உங்களுக்கு எதுவும் தீமை செய்யாமல் இருக்கும். ஆனால் நன்மை செய்யக்கூடிய கிரகங்களான குருவும் புதனும் வலுவான நிலையிலே இருக்கின்றன. அவை இரண்டும் உச்சம் பெற்று இருக்கின்றன. ஆகவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்ற ஒரு நல்ல நாள். அதிக நன்மைகள் நடைபெறும் நாள். பொருளாதார வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் துவங்குவதற்கு இப்பொழுது காலம் கனிந்து விட்டது. தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் இது உகந்த நேரம். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள்.
மகர ராசிக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். 7ஆம் பார்வையாக குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய தீமைகள் எதுவும் நடக்காது. எனினும் சந்திராஷ்டம நாள் என்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். பகலில் பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரியில் அது கூட பேசக்கூடாது. நீங்கள் யாரையாவது பற்றி சின்னதாக ஏதாவது சொன்னீங்கன்னா அது பெருசாக மிகைப்படுத்தப்படும், தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே பிறரை பற்றி அவதூறாக எதுவும் இந்நாளிலே நீங்கள் பேச வேண்டாம். யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்னும் குரல் உங்களுக்கு இந்நாளிலே நினைவிருக்க வேண்டும். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். இன்று அமாவாசை. ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுத்தால் நல்லது. பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் வாங்கி கொடுத்தால் நல்லது. கோபூஜை செய்தால் மிகவும் நன்மை. ஆகவே அதுபோன்ற நற்பணிகளிலே ஈடுபட்டு நன்மை அடையலாம். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரனும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்ற ஒரு நல்ல நாள். மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 2-11க்கு அதிபதியான குரு 6ஆம் இடத்திலே உச்சம் பெற்று 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும், தன லாபம் ஏற்படும், செல்வச் செழிப்பு மிக பெரிதாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். பொருளாதார முன்னேற்றம் கணிசமாக இருக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிலே மகத்தான லாபம் கிடைக்கும். எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு தனலாபம் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. 6ஆம் இடத்து சந்திரன் என்பது பொதுவாக நன்மை செய்யும். இது நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக விளங்குகின்றது. மிகச் சிறப்பான நிலையிலே உங்கள் ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதாலும் 4-7 புதன் 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதாலும் இப்பொழுது அதிக அளவிலே உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் நடைபெறும். வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. இன்றைய தினம் அமாவாசை. முன்னோர்களை நினைத்து அவர்களை துதித்து வழிபட வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். உங்களால் இயன்ற அளவு நற்பணிகளை செய்ய வேண்டும், புண்ணியங்களை சேர்த்து கொள்ள வேண்டும். இந்நாளில் இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக மீனத்திற்கு விளங்குகிறது. மனதிலே அமைதி ஏற்படும். நாளைய விசேஷங்கள். நாளை முதல் நவராத்திரி ஆரம்பம். 9 நாட்கள் நவராத்திரி பூஜை. 10ஆம் நாள் விஜயதசமி, தசரா என்று சொல்லப்படுகின்ற 10 இரவு நாட்கள் நவராத்திரி அல்லது 10 இரவு. நாளை முதல் நவராத்திரி பூஜை ஆரம்பம். அம்மன் வழிபாடு செய்வது அவசியமாகும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே தேவார பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 என்னும் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை பார்ப்போம். नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भीमाट्टहासवक्त्राय कपर्दिस्थाणवे नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे पूषदन्तविनाशाय भगनेत्रहणे नमः
भविष्यद्वृषचिह्नाय महाभूतपते नमः भविष्यत्त्रिपुरान्ताय तथान्धक विनाशिने कैलासवरवासाय करिकृत्तिनिवासिने विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः अग्निज्वालाकराळाय शशिमौळिधृते नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे भविष्यत्कृतकापालिव्रताय परमेष्ठिने तथा दारुवनध्वंसकारिणे तिग्मशूलिने कृतकङ्कणभोगीन्द्र नीलकण्ठत्रिशूलिने प्रचण्डदण्डहस्ताय बडवाग्निमुखाय च वेदान्तवेद्याय नमो यज्ञमूर्ते नमो नमः वेदान्तवेद्याय नमो यज्ञमूर्ते नमो नमः दक्षयज्ञविनाशाय जगद्भयकराय च विश्वेश्वराय देवाय शिवशम्भो भवाय च कपर्दिने कराळाय महादेवाय ते नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटमकुटधारिणे एवं देवैस्तुतः शम्भुः उग्रधन्वा सनातनः उवाच देवदेवोऽयं यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் தேவாரப் பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 என்னும் வரிசையினை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்நிகழ்ச்சியிலே தொண்டை நாட்டு தலங்கள் என்னும் வரிசையிலே 32 கோயில்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். 32வதாக காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலை பற்றி பார்க்கிறோம். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலை சேர்ந்த காமாட்சியம்மன் கோவிலும் குமரக்கோட்டம் முருகன் கோவிலும் பற்றிய தகவல்களை கடந்த சில தினங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கையில் வில்லை ஏந்திய கோலத்திலே முருகன் காட்சி அளிக்கின்ற தலங்கள் 6 தலங்களை பற்றி நேற்றைய நிகழ்ச்சியிலே சொன்னேன். வில்லுடையான்பட்டு, திருவேற்காடு, திருவையாறு, திருப்போரூர், திருச்செந்தூர், காஞ்சிபுரம் ஆகிய தலங்களிலே முருகப்பெருமான் கையில் வில்லேந்திய கோலத்திலே காட்சியளிக்கிறார் என்னும் தகவலை நேற்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம். இந்த காஞ்சிபுரத்திற்கு வந்து பாடல்கள் பாடி இறைவனை வழிபட்ட அருளாளர்களிலே சங்கீத மும்மூர்த்திகள் எனப்படும் சத்குரு ஸ்ரீ தியாகபிரம்மம், ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர், ஸ்ரீ சாமா சாஸ்திரி ஆகியோரும் இத்தலத்திற்கு வருகை புரிந்துள்ளனர். சாமா சாஸ்திரியுடைய முன்னோர்கள் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் பிற்காலத்திலே காஞ்சிபுரத்திலிருந்து தஞ்சாவூருக்கு புலம்பெயர்ந்து விட்டார்கள். அவர்களின் பூர்வீகம் காஞ்சிபுரம்தான் என்று ஒரு சில நூல்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளன. இங்கிருந்து சென்ற காமாட்சி தான் பங்காரு காமாட்சி. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலிலே இருந்த பங்காரு காமாட்சி என்னும் காமாட்சியை பிற நாட்டவரின் படையெடுப்பு காரணமாக அவற்றை பாதுகாப்பதற்காக இங்கிருந்து தஞ்சைக்கு எடுத்து சென்றார்கள், சோழ நாட்டிற்கு. அப்பொழுது இங்கிருந்து சில குடும்பங்களும் சென்று விட்டன.
நிறைய பேர் மைக்ரேட் ஆயிட்டாங்க இந்த படையெடுப்பும் போது காஞ்சிபுரத்திலிருந்து. அவ்வாறு புலம்பெயர்ந்த குடும்பங்களிலே சாமா சாஸ்திரியின் குடும்பமும் ஒன்று. அதனால்தான் அவர் நிறைய காமாட்சி மீது பாடல்கள் பாடியிருக்கிறார். அவர் இந்த காமாட்சியை நினைத்து அங்கே உள்ள பங்காரு காமாட்சி மீது பாடியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. முத்துசுவாமி தீட்சிதர் இந்த காஞ்சிபுரம் தலத்திற்கு மொத்தம் 18 பாடல்கள், தீட்சிதர் கிருத்தி என்று சொல்லப்படுகின்ற பாடல்கள் 18 இருக்கின்றன. தியாகபிரம்மம் காஞ்சிபுரத்திற்கு வந்தார். அவருடைய தந்தை ராமபிரம்மம் சொல்லி, ராமபிரம்மத்தின் மிக நெருங்கிய பழக்கமுள்ள உபனிஷத் பிரம்மம் என்கின்ற ஒரு துறவி, ஒரு சந்நியாசி, ஒரு மடாதிபதி ஒருவர் இங்கே வாழ்ந்திருக்கிறார். உபனிஷத் பிரம்மம் அப்படின்னு ஒரு மடாதிபதி. அவர் 100 வயதை தாண்டியவராம், நிறைய வயசு இருந்தாராம். அவரிடம்தான் தியாக பிரம்மத்தின் தந்தை ராமபிரம்மம் உபதேசம் பெற்று இருக்கிறார். அப்பாவுடைய குருவாச்சே, அந்த பெரியவரை போய் நம்மளும் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்ட்டு திருவையாறிலிருந்து காஞ்சிபுரத்திற்கு தியாக பிரம்மம் வருகிறார். தியாகராஜ சுவாமிகள், தியாகையா, தியாகராஜ ஐயர் எப்படி வேணாலும் சொல்லலாம். அவர் வருகிறார். வந்து அங்கே அந்த உபனிஷத் பிரம்மத்தை தரிசனம் செய்து அவரிடம் ஆசிகள் பெற்று அவர் சொல்லி, நீ ரொம்ப நன்னா பாட்டெல்லாம் பாடுறியாமே, நிறைய பாடெல்லாம் இயற்றியிருக்கேன்னு கேள்விப்பட்டேன், கொஞ்சம் பாட்டெல்லாம் பாடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே தியாக பிரம்மம் அவர் முன்பாக உட்கார்ந்து தான் இயற்றிய சில பாடல்களை எல்லாம் பாடி காட்டுகிறார். ஒரு சில நாட்கள் அங்கேயே தங்கி இருக்கிறார். நிறைய கோயில்களை எல்லாம் தரிசனம் செய்கிறார். அப்பொழுது வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு சென்று 2 பாடல்களை தியாக பிரம்மம் பாடுகிறார். ராக பஞ்சரம் அப்படின்னு ஒரு ராகம், ராக பஞ்சரம் அப்படிங்கிற ஒரு ராகத்தில் ஒரு பாடல், ஸ்வரபூஷணி அப்படின்னு ஒரு ராகம். ரெண்டுமே அபூர்வமான ராகங்கள். ராக பஞ்சரம், ஸ்வரபூஷணி 2 அபூர்வ ராகங்களிலே வரதராஜ பெருமாள் மீது 2 பாடல்களை தியாக பிரம்மம் பாடிவிட்டு காமாட்சி அம்மனை பற்றி பாடும் பொழுது, அம்மா நீ உனது குழந்தையான விநாயகனை எப்படி அன்போடு பார்த்து கொள்வாயோ, எப்படி பாசத்தை வைத்திருப்பாயோ, எப்படி நீ காப்பாற்றுவாயோ, அதை போல என்னையும் நினைத்து கொண்டு என்னையும் உன் குழந்தையாக பாவித்து என்னை நீ காப்பாற்ற வேண்டும். விநாயகு நீ என்னும் மத்தியமாவதி ராக பாடலில் அற்புதமாக இந்த ஒரு கருத்தை சொல்லுகிறார். விநாயகனைப் போல என்னையும் ஒரு குழந்தையா ஏற்றுக்கோ என்று காமாட்சி அம்மனிடம் விஞ்ஞாபனம் செய்து பாடுகிறார் சத்குரு ஸ்ரீ தியாக பிரம்மம் மத்தியமாவதி ராகத்திலே. அவர் அவ்வாறு பாடி இங்கே உள்ள தலங்களை எல்லாம் வழிபட்டு ஒரு கோவிலுக்காக வந்து பாடல்களெல்லாம் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது இங்கே ஒரு நண்பர் அறிமுகமாகிறார். அவரும் இந்த உபனிஷத் பிரம்மம் மடத்திலே ரொம்ப பக்தியோடு இருக்கின்ற ஒரு நிலச்சுவாந்தார். அவரை உபனிஷத் பிரம்மம் இவருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். இவர் நம்ம மடத்துக்கு ரொம்ப வேண்டியவர், நிறைய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் என்று சொல்லி அவரை அறிமுகம் செய்து வைக்கிறார். அவர் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார், எங்கள் ஊருக்கும் நீங்கள் வரணும், வந்து அங்கே பாடணும் அப்படிங்கிறார். உங்கள் ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் சென்னைக்கு தானே போகிறீங்க, சென்னைக்கு போகிற வழியில் தான் எங்கள் ஊர் இருக்குது, எங்கள் ஊரை தாண்டி தான் சென்னைக்கு போகணும், வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். எங்கள் ஊர் பேர் கோவூர், போரூர் பக்கத்திலே இருக்கிறது கோவூர். அந்த கோவூரில் ஒரு சிவன் கோயில் இருக்குது, சுந்தரேஸ்வரர் சுவாமி பேர். அந்த சுந்தரேஸ்வரரை வந்து நீங்கள் பாடிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். உபனிஷத் பிரம்மமும் அதற்கு அவர் கூப்பிட்றார், போ நீ அவர் கூட போய் அந்த கோயிலுக்கும் போயிட்டு அப்புறமா சென்னைக்கு போ என்று சொல்கிறார். குரு உத்தரவு. அதனால் சரின்னு சொல்லி அவரோடு சேர்ந்து வருகிறார். அவர் வந்து முதலியார் வாழ் அப்படின்னு மரியாதையாக சொல்லுவாங்க, பேர் கூட யாருக்கும் தெரியாது, அப்படித்தான் புஸ்தகங்களே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த முதலியார் வாழ் அப்படிங்கிற ஒரு மரியாதைக்குரிய ஒரு நிலச்சுவாந்தார் காஞ்சிபுரத்திலிருந்து தியாக பிரம்மத்தை கோவூருக்கு அழைத்து வந்தார். கோவூரில் வந்து 5 பாடல்கள் பாடினார். இதுதான் கோவூர் பஞ்சரத்னம் பிறந்த கதை. காஞ்சிபுரத்தில் இவர் தியாகராஜ சுவாமிகள் வாழ்ந்த காலத்திலே நிறைய நாட்கள் அங்கே தங்கி இருந்திருக்கிறார், நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார். ஆனால் அவற்றையெல்லாம் குறிப்பு எடுத்து வைத்து யாரும் அதை பாதுகாத்து வைத்து நமக்கு கொடுக்கவில்லை. நமக்கு கிடைத்துள்ளவை 3 பாட்டு தான். விநாயகுனி மத்தியமாவதியில், அப்புறம் இந்த ராக பஞ்சரம் ராகத்திலே வரதராஜ பெருமாள் மீது பாடியது, ஸ்வரபூஷணி ராகத்திலே வரதராஜ பெருமாள் மீது பாடிய பாடல். இந்த 3 பாடல்கள் மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கின்றன. இன்னும் நிறைய பாடல்கள் அவர் பாடியிருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது. முத்துசாமி தீட்சிதர் பாடிய பாடல்களில் நமக்கு கிடைத்துள்ளவை 18 பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. முத்துசாமி தீட்சிதர் இந்த தலத்திலே என்னென்ன கீர்த்தனைகள்
பாடியிருக்கிறார், அவருடைய உருப்படிகளில் என்னென்ன தகவல்களெல்லாம் சொல்லியிருக்கிறார் அந்த பாடல்களில் என்பதை பற்றியெல்லாம் நாம் வரவிருக்கும் நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு நாளைய தினம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவமந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பகைவர்கள் அழிய வேண்டும் என்ற பிரார்த்தனையை பராசக்தியிடத்தில் வைக்கிறார். அப்படிப்பட்ட பிரார்த்தனையின் மூலமாக ஒருவன் இறைவனை பராசக்தியை முற்பிறவியிலே வழிபடாததனாலே எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறான் என்பதை ஒரு பட்டியல் போட்டு தருகிறார். தோத்திரம் செய்து தொழுது மின்போலும் தோற்றம் ஒரு மாத்திரை பொழுது மனதில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணங்குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்குழலா நிற்பர் பாரெங்குமே. ஒரு மாத்திரை பொழுது இறைவனை நினைப்பதற்கு எந்த வகையிலெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும். முன்னாலே அவரே ஒரு பாடலிலே சொல்லுவார், எனக்கு எப்படி புண்ணியம் இருக்கிறது என்று தெரியவில்லை அம்மா, உன்னுடைய நாமத்தை சொல்லுவதற்கான பேரு எனக்கு கிடைத்திருக்கிறதே, அதுவே மிகப்பெரிய விஷயம். கண்ணியது உன் புகழ் கற்பது உன்னாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் இருபதாம்புயத்தில் பகல் இரவா நண்ணியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவியழையும் பூத்தவளே என்று சொல்லுவார். அப்படி புண்ணியம் செய்திருந்தால்தான் இந்த உலகத்திலே இறைவன் திருநாமத்தை சொல்ல முடியும். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணலும் அது கண்டு அருள் புரியான் இருக்கும் எண்ணிலி கோடி இழி பிறவிகள் நன்னறியாமல் நழுவுகின்றார்களே என்று சொல்லுவார் திருமூலர். புண்ணியம் செய்தனமே மனமே என்று சொல்வது போல என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று கேட்பார் திருஞான சம்பந்த பெருமான். அப்படி புண்ணியம் பண்ணினவர்கள் அந்த நாமத்தை சொல்ல முடியும். ஒரு மாத்திரை பொழுது மனதில் வையாதவர். ஒரு மாத்திரை என்பது ஒவ்வொரு மனிதனும் இமைக்கின்ற நேரம், தமிழிலே அது ஒரு அளவு. அப்படி மாத்திரை பொழுது மனதிலே வையாதவர்கள் என்ன ஆகிறார்கள் என்று கேட்டால் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி அவர்கள் போய் பிச்சை எடுக்கிறார்கள். உலகத்திலே பிச்சை எடுப்பது பல வகைகளிலே இருக்கிறது. சில பேர் போய் பிச்சை எடுப்பார்கள், பிச்சை என்று தெரியாமலேயே பல இடங்களிலே போய் அவர்கள் கெட்டிக்காரத்தனமாக பொருள் ஈட்டி கொண்டு வந்து விடுவார்கள். சில பேர் பிச்சை எடுப்பார்கள், நயந்து பிச்சை எடுத்து விடுவார்கள். அம்மா தாயே ஏதாவது கொடுங்கள் அம்மா என்று வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறவர்கள் நல்ல வார்த்தை சொல்லி அம்மா மகராசியாக இருக்கணும், நீ எனக்கு போட்டுக்கிறையம்மா, எனக்கு பெரிய அமுதமாக இருக்கிறது என்று பழைய சோற்றை போட்டாலும் கூட அது அமுதம் என்று சொல்லி நயந்து பிச்சை எடுத்து விடுவார்கள். ஆனால் அம்பாளை நினைக்காதவன் பிச்சை எடுத்தாலும் கூட அவன் எப்படி எடுப்பானாம், எல்லோரும் ஏசுகின்ற வண்ணம் இருப்பானாம். குணம் குன்றி நல்ல குணமே இருக்காதாம். சில பிச்சைக்காரர்களிடத்திலே போய் நாம் பிச்சை போட்டால் நாம் பிச்சை போட்ட காசை திரும்ப நம்மிடத்திலே கொடுப்பார்கள். இதெல்லாம் நீ எல்லாம் ஒரு ஆளாயா, இதெல்லாம் நீ ஒரு பிச்சை போடுறதே என்கிட்ட கொண்டு வந்து போடுற, நீனே வச்சுக்கையா, இல்லைன்னா நான் உனக்கு சேர்த்து தரையா அப்படின்பா. அவன் குணங்கெட்டவனாக இருப்பான். அப்படி குணங்கெட்டவனாக ஒரு பிச்சைக்காரன் இருந்தால் அவனை இந்த உலகம் ஏசச் செய்யும். அது அவனை ஏசுவார்கள், அவனை எல்லோரும் வெறுப்பார்கள். பிச்சை எடுக்க வந்துட்டு உனக்கு இவ்வளவு திமிரா என்று கேட்பார்கள். ஒருவன் நல்ல குலத்திலே ஒரு நல்ல பரம்பரையிலே ஒரு நல்ல வள்ளன்மை மிக்க வழியிலே வர வேண்டும். இவனுடைய தாத்தா இதை செய்திருக்கிறார், உடைய பாட்டன் இதை செய்திருக்கிறார், உடைய தந்தை இதை செய்திருக்கிறார் என்று பரம்பரையாக நல்ல வள்ளன்மை மிக்கவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் கொடுத்த பரம்பரையிலே இவன் வந்திருக்கிறான் என்று சொல்லுவதுதான் ஒரு மிகப்பெரிய தன்மை. வன்மை குலம் என்று சொல்லுகிறார். அந்த வன்மை குலம் வள்ளன்மை மிக்க குலமாக இவருடைய குலம் இருந்தது. இந்த நல்ல குலத்திலே இவன் வந்திருக்கிறான் என்று ஒருவன் பேசப்பட வேண்டும். ஆனால் பராசக்தியை சிந்திக்காதவன் என்ன பண்ணுவானாம், நல்ல குலத்திலே உதிக்க மாட்டானாம். வன்மை குலம் கோத்திரம் நல்ல மரபிலே அவன் வந்திருக்க மாட்டான். வன்மை குலம் கோத்திரம் கல்வி, அவனிடத்திலே கல்வி அறிவு என்பதே இருக்காது. கற்றால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஞானத்தை தெளிந்து பெற்றுவிடலாம். வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலேயும் வாசல்லே போய் நின்று கொண்டு பிச்சை எடுக்கக்கூடிய மோசமான சூழ்நிலைக்கு வந்து விடுவானாம். ஏன் அப்படி வந்தான் என்று கேட்டால் அவன் பல்வேறு பிறவிகளிலே செய்த பாவத்திலே கூட மிகப்பெரிய பாவம். ஒரு மாத்திரை பொழுது கூட அம்பாளை அவன் நினைக்கவே இல்லையாம்.
பிறந்ததிலே இருந்து வாழ்க்கையினுடைய இறுதி மூச்சு வரைக்கும் கடவுள் என்று சொன்னால், அம்பிகை என்று சொன்னால் அவனுக்கு என்ன என்றே தெரியாமல் அவள் வாழ்ந்திருந்தான் என்று சொன்னால்தான் இந்த பிறவியிலே இத்தகைய இழி நிலையை அவன் பெற்றிருக்க முடியும். அப்படி கஷ்டப்படுகிறவர்கள் இறைவனை சிந்திக்காமல் இருந்ததுதான் அதற்கு காரணம் என்று சொன்னால் அவ்வை பிராட்டி சொல்லுவாள், மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் என்று பதிவு செய்வாள். மேலை தவம், யார் தவம் பண்ணி இருக்கிறார்களோ அவர்கள் இப்பொழுது சௌக்கியமாக இருக்கிறார்கள். கர்ம வினையின்படி நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். இப்பொழுது நமக்கு இந்த கணக்கு புரியவில்லை. ஏன் இவன் இப்படி இருக்கிறான், ஏன் அவன் அப்படி இருக்கிறான், ஏன் இவன் கஷ்டப்படுகிறான், ஏன் இவன் நன்றாக இருக்கிறான் என்று கேள்வி தொடர்ச்சியாக வைத்து கொண்டே போனோம் என்று சொன்னால் இதற்கான காரணம் என்று கேட்டால் பல்வேறு பிறவிகளிலே அவன் செய்திருக்கக்கூடியது. நான் சாதாரணமாக பார்க்கிறோம். வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார், ஒருவன் படித்தான் என்று சொன்னால் அவனுடைய கல்வி 7 பிறவிக்கும், 7 என்று சொன்னால் எழுகின்ற பொழுது எத்தனை பிறவி அவன் வருகிறானோ அத்தனை பிறவிக்கும் அது தொடர்ந்து வரும் என்று சொல்லுகிறார். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்பு உடைத்து என்று சொல்லுவார். நாம் இப்பொழுதும் சில இளங்கலைஞர்களை பார்த்து வியந்து போகிறோம். 3 வயதுக்குள்ளாக ஒரு குழந்தை மிக அருமையாக பாடல் பாடுகிறது. ஒரு குழந்தை 3 வயதுக்குள்ளாக என்ன கணக்கு சொன்னாலும் திரும்ப நமக்கு சொல்லி போட்டு தந்து விடுகிறது. ஒரு குழந்தை ராகங்களையெல்லாம் இடையராது சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஒரு குழந்தை மிக அழகாக எல்லா திருக்குறள்களையும் ஒப்புவிக்கின்றது 3 வயதிற்குள்ளாக. குறள் சூடி உமையாள் என்று எங்களுடைய பகுதியில் இருக்கிறார் ஒரு சின்ன பெண், ஒரு குட்டி பெண். அவளுக்கு எல்லா குறளும் வந்து தெரிகிறது. எப்படி அந்த குழந்தைக்கு யார் கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது பல்வேறு பிறவியிலே இருந்து வந்த அந்த பழக்கம் இருக்கிறதே, இந்த பிறவியிலே அது தொடர்ந்து வந்திருக்கிறது. அப்படி பல்வேறு பிறவியிலே இருந்த நன்மைகளை எல்லாம் தொடர்ந்து வரும் என்று சொன்னால் பல்வேறு பிறவியிலே செய்த தீமையும் நிச்சயமாக தொடர்ந்து வந்துதானே ஆக வேண்டும். அப்படி வரக்கூடிய தன்மை இருக்கிறதே, அந்த தன்மையினால்தான் கோத்திரம் கல்வி குணங்குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்குழலானாற்பர். அப்படி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்குழலானாற்பர் இருக்கிறார்களே, அவர்கள் இந்த உலகத்திலே பராசக்தியை சிந்திக்காதவர்களாக இருக்கிறார்கள். பராசக்தியை சிந்திக்காவிட்டால் அவர்கள் இந்த மோசமான நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லுவார். தோத்திரம் செய்து தொழுது மின்போலும் தோற்றம் ஒரு மாத்திரை பொழுது மனதில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணங்கொன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்குழலானிற்பர் பாரெங்குமே என்று சொல்லுகிறார். நிச்சயமாக நாம் பராசக்தியை சிந்திப்போம், நல்ல வாழ்க்கையை பெறுவோம். நன்றி, வணக்கம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம். அஸ்மத் குருபியோ நமகா விகணசமகா குருவே நமகா. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். உலகத்தில் நிறைய உறவுகள் பிரிஞ்சு போகிறத நம்ம பார்க்குறோம். நட்பு பிரியறது, நெருங்கிய உறவுகள் பிரியறது, இதெல்லாம் இப்போ கலியுகத்தில் ஒரு கொடுமையான விஷயம்னே நம்ம சொல்லலாம். இந்த மகத்தான மந்திர பகுதியை பார்த்துட்டு வர பல பேருக்கு உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கும் நம்ம விடை சொல்லிகிட்டே வரோம். இந்த உறவுகள் பிரியறதுன்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு குடும்பம்னு சொன்னிங்கன்னா ஒரு 15 பேர் 20 பேர் இருப்பான். இப்போ அந்த மாதிரி நம்ம கூட்டு குடும்பங்களை பார்க்க முடியாமல் போயிடுது. நாங்கள் சில இடங்கள் போகும்போது பார்க்குறோம், விருத்தாசிரமங்களை பார்க்குறோம். அது மாதிரி பார்க்கும்போது அந்த விருத்தாசிரமங்கள் நடத்துகிறவா சொல்கிற ஒரு கதையும் ஒரு மாதிரி இருக்குது. சென்னையில் ஒரு அம்மாவுக்கு நிறைய சொத்து இருந்ததாக சொன்னால் அந்த அம்மா, அவருக்கு ஒரே பையன் வெளிநாட்டில் இருக்காராம். அவர் திடீர்னு நீ என்னோட அமெரிக்கா வரியா ஆஸ்திரேலியா வரியான்னு ஏதோ கேட்டுட்டோ அவர் சொத்துக்களெல்லாம் எழுதி வாங்கிட்டாராம். எழுதி வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாத்தையும் அதை சேல் பண்ணாராம். சேல் பண்ணிட்டோ விமான நிலையம் வரைக்கும் ஆட்சி போயிட்டு அங்கே உட்கார வச்சுட்டு அவர் போயிட்டாருன்னு சொன்னார். ரொம்ப அநியாயமாக இருந்தது. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவா அவர் இந்த விருத்தாசிரமத்தில் சேர்த்தான்றான். இந்த மாதிரி வெறும் பணம் மட்டுமே உறவு ஆன இந்த உலகத்தில் அது மாறுறதுக்கு சில வழிமுறைகள் உண்டு. முதல்ல அன்பு, சகோதரத்துவம், சத்தியம் இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த தொல்லை வராது. இருந்தாலும் நம்ம சுவாமியை நோக்கி நம்ம போகும்பொழுது சுவாமியோட அருள் இருந்தால் எல்லா அருளும் விலகி செல்லும். நம்ம மனசில் இருக்க அஞ்ஞானங்கள்லாம் விலகும். அப்போ சுவாமியோட அருள் வேணும். அதுக்கு இப்போ சொல்ல போகிற மந்திரம் கை கொடுக்கும். அதாவது குடும்ப உறவுகள் பிரியாமல் இருக்கும், பிரிந்த உறவுகள் ஒன்றா சேரும். சில பேர் பார்த்திங்கன்னா கணவர் போய் 18-20 வருஷம் ஆச்சு, எங்கே போனார்னே தெரியலன்றான். அதான் இதெல்லாம் கேட்கும்பொழுது இந்த கலியுகத்தோட கொடுமை நமக்கு புரியுறது. கலியோட கொடுமை புரியுறது. 18 வருஷமாக காணும், 20 வருஷமாக காணும், என்ன ஆனால் எங்கே வந்தால் எங்கே போனால் ஒன்றுமே தெரியலன்றார். இன்னும் சில உறவுகள் பார்த்தா விவாகரத்து கிடையாது, ஆனால் பிரிஞ்சே இருக்கான்.
பார்த்தா 2வது தெருவில் 3வது தெருவில் இருக்காண்டா தினமும் பார்க்குற வாய்ப்பு இருக்குது, ஆனால் பேசுகிறதே இல்லை. இந்த மாதிரி உறவுகள் ஏன் இப்படி போகிறதுன்னு ஒரு புதிராக இருக்கும் பொழுது இப்போ சொல்ல போகிற இந்த கணபதி மந்திரம் பலன் தரும் சொல்லலாம். இன்னும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருப்பாள், ஆனால் பேசவே மாட்டாள். காத்தால் கணவன் ஏந்து ஆஃபீஸ் போவார், மனைவி ஏந்து வேலைக்கு போவார், ராத்திரி ஒன்றா வருவாள், சாப்பிடுவா, தூங்குவா, பேசுறதுன்றதே இருக்காது. இந்த மாதிரி சின்ன 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 பிரச்சனைகள்லாம் வந்து குழப்பங்களை கொடுத்து ஒற்றுமை இல்லாத போகக்கூடிய காலகட்டத்தில் குடும்ப ஒற்றுமைக்கும் நிலைத்த உறவுக்கும் பிரிந்த உறவுகள் சேருவதற்கும் உறவுகள் பிரியாமல் இருக்கிறதுக்கும் வருத்தங்கள் மறைகிறதுக்கும் இது இப்போ சொல்ல போகிற கணபதி மந்திரம் நல்ல பலன் தரும் சொல்லலாம். பொதுவாக ஜபங்களில் வந்து எளிய ஜபம்னு சொன்னீங்கன்னா இந்த கணபதி மந்திரங்களை சொல்லலாம். நர்த்தன கணபதி, விக்ன கணபதி, வீர கணபதி, வித்யா கணபதி, லக்ஷ்மி கணபதி, சித்தி கணபதி, உச்சிஷ்ட கணபதி, மகா கணபதி, இப்படி எவ்வளோ கணபதிகளை சொல்லிட்டு போகும்பொழுது இப்போ சொல்ல போகிற கணபதி மந்திரம் சோகங்களை தீர்க்கக்கூடிய ஒரு கணபதி மந்திரம். இதை ஜபிக்கும் பொழுது நல்ல நட்பு வட்டாரங்கள் பெருகும். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நண்பர் இறந்து போகிறத விட ஒரு நல்ல நட்பு இறந்து போகிறது ரொம்ப கொடுமையானது. ஏன்னா ஒரு நல்ல நண்பர் இறந்துட்டாருன்னா ஒரு நாள் துக்கம், ஒரு நட்பு இறந்து போயிடுச்சுன்னா வாழ்நாள் முழுக்க துக்கம். அந்த நட்புன்றது ஒரு ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும் சேர்த்து தான். நீங்கள் நட்புன்றது ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் சமம் தான். ஆனால் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்கள் உலகத்தில் நட்பு பேசுகிற அளவு பெண்கள் உலகத்தில் பேசப்படலைன்னு தான் தோன்றது. ஆனால் நட்புன்றது எல்லா இடத்துலையும் சமமானது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, மற்ற உறவுகள் வந்து ஏதாவது காரணத்துக்காக வரும், ஆனால் நட்பு வந்து எந்த காரணங்கள் இல்லாமல் வரும். அந்த மாதிரி நட்பு பிரியாமல் இருக்கவும், இரத்த சம்பந்தமான உறவுகள் பிரிவு மாறவும், அதே மாதிரி அன்பு அந்யோன்யம் வளரவும் இப்போ நம்ம சொல்ல போகிறது பலன் தரும். ஏன்னா உலகத்தில் சமாதானமும் சாந்தியும் இருக்கணும்னா ஒரு நட்பும் அமைதியும் தான் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல எந்த ஊரில் நட்பும் அமைதியும் இருக்கோ அங்கே சாந்தமும் உங்களுக்கு சண்டை சச்சரவு இல்லாத ஒரு சூழ்நிலையும் நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கும் சில கிராமங்களில் பார்க்குறோம். சில கிராமங்களில் வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஒரு கிராமத்தில் பட்டாசே வெடிக்க மாட்டேன்னா அவ்வளோ ஒத்துமையாக இருக்கா. அது என்னென்னா பறவை மேலே வச்ச ஒரு நம்பிக்கை. அந்த பறவைகள்லாம் வந்து அந்த இடத்துல வந்து தங்கிறது, அந்த பறவைகள் தொடர்ந்து கூடு கட்டுறது, அதெல்லாம் அந்த பறவைகள் தொடர்ந்து வாழறது. அந்த பறவைகளுக்காக அங்கே பாருங்கள் அந்த அன்பு. பட்டாசே வெடிக்காத ஒரு கிராமத்தை பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். குடிப்பழக்கம் இல்லாத கிராமம், காவல் நிலையமே இல்லாத கிராமம், அமைதியான ஒரு சூழ்நிலையை தோற்றுவிக்கக்கூடிய கிராமம், இது மாதிரி நிறைய நம்ம பார்க்குறோம். ஆனால் கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒற்றுமை நகரங்களில் வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டே போகிறது நமக்கு தெரியுது. அதனால் இந்த அன்பும் சகோதரத்துவம் வளர்கிறதுக்கும் குடும்ப உறவுகளுக்கும் இந்த கணபதி மந்திரம் பலன் தரும். ரொம்ப எளிமையானது. தினமும் நீங்கள் 28 உருவோ 54 உருவோ 108 உருவோ ஜபிக்கலாம். இதை நீங்கள் ஆரம்பிக்கிற அன்றைக்கி வளர்பிறை சதுர்த்தியோ அல்லது தேய்பிறை சதுர்த்தியோ இருக்கலாம். காலை அல்லது மாலையில் ஜபிக்கலாம். நைவேத்தியம்னா வெத்தலை பாக்கு பழம் நீங்கள் நைவேத்தியம் பண்ணி ஆரம்பிக்கலாம். ஸ்படிக மணியாலேயோ ருத்ராட்சத்தாலேயோ இந்த கணபதியை ஜபிக்கலாம். கணபதி யந்திரம் வச்சு வழிபாடு பண்ணலாம், அல்லது விக்கிரகம் வைக்கலாம், இல்லை வெள்ளருக்கு பிள்ளையார் வைக்கலாம், இல்லை படம் வைக்கலாம். எதுவும் இல்லைன்னா சந்தனம் அல்லது மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கலாம். ரொம்ப எளிமையான பூஜை. பாத்தியார்க்கு ஆச்சமணியை சமர்ப்பிக்கலாம். அது இல்லைன்னா சாதாரணமாக நீங்கள் விநாயகரோட ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை தமிழ்லையோ வடமொழியிலையோ சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். தமிழ்லன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 5 கரத்தனை, ஆணை முகத்தனை, இந்திய நிலம்பரி போல மேற்றனை, இது மாதிரி உங்களுக்கு என்ன தியான ஸ்லோகம் தெரியுமோ அதை சொல்லலாம். இல்லை வக்ரதுண்ட மகா காயா தெரிஞ்சு அதை சொல்லலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு விநாயகரோட ஸ்லோகத்தை சொல்லிட்டோ இந்த ஜபத்தை நீங்கள் தொடர்ந்து ஜபிக்கலாம். 45 நாட்கள் அல்லது உங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளோ நாள் முடியுமோ தொடர்ந்து ஜபிக்கலாம். எண்ணிக்கையோ நாட்களையோ பெரிய அளவில் கணக்கில் என்ன செய்யாமல் ஜபிச்சுக்கிட்டே போகலாம். அப்படி பண்ணும்பொழுது கட்டாயம் உங்களுக்கு அன்பும் உறவும் பலப்படும். இப்போ தொலைக்காட்சியில் தெரிகிற இந்த மந்திரத்தை வந்து எழுதிக்கங்க. ஓம் ஹ்ரீம் கம் ஹ்ரீம் தும். முதல்ல சொன்னது ஓம் ஹ்ரீம் கம், மறுபடியும் அப்புறம் ஹ்ரீம் தும். ஓம் ஹ்ரீம் கம் ஹ்ரீம் தும். துர்கா புத்ராய, துர்கா புத்ராய சக்தி அஸ்தாய மாத்ருவத்சலாய, சக்தி அஸ்தாய மாத்ருவத்சலாய மகாகணபதையே நமஹ. மாத்ரு வத்சலாய மகாகணபதையே நமஹ. ஓம் ஹ்ரீம் கம்
ஹ்ரீம் தும் துர்காபுத்ராய சக்தி ஹஸ்தாய மாத்ரு வத்சலாய மகா கணபதையே நமஹா. இதை எழுதிட்டீங்களா? மறுபடியும் இன்னொரு முறையும் சொல்கிறேன் பாருங்கள். ஓம் ஹ்ரீம் கம் ஹ்ரீம் தும் துர்காபுத்ராய சக்தி ஹஸ்தாய மாத்ருவத்சலாய மகா கணபதையே நமஹா. இதை தொடர்ந்து சொல்லுங்கள். மகா கணபதி அருளால் நல்ல பலன்கள் நடக்கும். நாளைக்கு இன்னும் ஒரு அபூர்வமான மந்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா. மங்களானி பவந்து.